கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் மரணமாகிய நரகத்தில், அதாவது பாவத்துக்கு தக்க சரியான தண்டனை அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. இதில் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. யாருடைய பாவத்தையும் சுமக்கவும் முடியாது. என் பிள்ளைகள் பாவம் அவர்களால் இந்த நரக தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு பதில் பெற்றோர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவனை விட்டுவிடுங்கள், என் நண்பனை விட்டுவிடுங்கள், என் தங்கையை விட்டுவிடுங்கள் என்று யாருக்காகவும் யாரும் அண்டாட முடியாது. அவர்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நரகத்தில் போகவும் முடியாது. அவரவர் செய்த பாவத்துக்கு அவர்களை தண்டனை பெற வேண்டும். அதனால்தான் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனவன் கிரியத்தக்க அவனவனுக்கு அளிக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, பயங்கரமான எல்லோரும் கண்கள் பார்க்கும்படி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். அந்த நாள் ரொம்ப விரைவில் கிட்ட இருக்கிறது. யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. அதனால மனம் திரும்புங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் வரும்போது அவனவன் கிரியத்தக்க அவனவனுக்கு தண்டனை அளிக்க பலன் அவரோடு கூட வருகிறதாம். எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்புங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.